வணக்கம், நான் உங்கள் மோகனா. 5/9/2025 வெள்ளிக்கிழமை. தினத்தந்தி சினிமா செய்திகள். ஜான்வி கபூரை நான் திட்டவே இல்லை. பவித்ரா மேனன் திடீர் பல்டி. துஷர் ஜலோடா இயக்கத்தில் சித்தார்த் மல்கோத்ரா, ஜான்வி கபூர் ஆகியோர் நடித்துள்ள பரம் சுந்தரி படம் வெளியாகி ஓடிக்கொண்டு இருக்கிறது. படத்தில் கேரளாவை சேர்ந்த பெண்ணாக ஜான்வி கபூர் நடித்துள்ளதற்கு மலையாள நடிகை பவித்ரா மேனன் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஜான்வி கபூரின் மலையாள உச்சரிப்பு சரியில்லை, இங்குள்ள நடிகைகள் கண்ணுக்கு தெரியவில்லை, மலையாள நடிகைகள் திறமை குறைந்தவர்களா என்றெல்லாம் பேசியிருந்தார். பவித்ரா மேனன் பேச்சு கடும் விமர்சனங்களை ஏற்படுத்திய நிலையில் அவர் திடீர் என்று தனது கருத்தில் பல்டி அடித்துள்ளார். அவர் கூறும்போது, ஜான்வி நான் தனிப்பட்ட முறையில் ஜான்வி கபூர், அதாவது ஜான்வியை நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை. அவர் மீது எனக்கு பொறாமை இருந்ததே கிடையாது. மலையாள நடிகைகளை நடிக்க வைத்திருக்கலாமே என்ற ஆற்றமையில் தான் சில கருத்துக்களை உதிர்ந்தேன், தவிர அவரை நான் திட்டவில்லை. ஜான்வி கபூர் திறமையான நடிகை, அடிப்படையிலேயே கஷ்டங்களை பார்த்து வந்தவர். நான் சொன்ன கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலிடத்தில் வந்த அழுத்தமே பவித்ரா மேனின் மனமாற்றத்துக்கு காரணம் என்று பேசப்படுகிறது. அடுத்தது பாருங்க. கல்யாணி பிரியதர்ஷன், துல்கர் சல்மான் புகழாரம். கல்யாணி உண்மையிலேயே லேடி சூப்பர் ஹீரோ. துல்கர் சல்மான். இந்த பாருங்க. மலையாள சினிமாவின் முன்னணி நடிகர் துல்கர் சல்மான் தயாரித்து டொமினிக் அருண் இயக்கி கல்யாணி பிரியதர்ஷன் நடித்துள்ள லோகா படம் கடந்த வாரம் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றது. 100 கோடிக்கும் மேல் வசூல் குவித்தது. படத்தின் வெற்றியை படக்குழுவினர் சென்னையில் கொண்டாடினர். இதில் நடிகர் துல்கர் சல்மான் கலந்து கொண்டு பேசும்போது, தமிழகத்தின் மீது எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இருக்கிறது. என் படங்களுக்கு இங்கே ஆதரவு இருக்கும் என்பதை குருட்டுத்தனமாகவே நம்புவேன். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. லோகா படத்தை 5 பாகங்களாக எடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான விவாதங்கள் நடந்து வருகிறது. என்னதான் போராடினாலும் 1 வருடத்துக்கு 3 படங்கள் தான் நடிக்க முடியும். எனவே என் ஆசைக்கு தீனி போடும் விதமாக தயாரிப்பாளராக மாறினர். யோகா படத்தில் கல்யாணி நான் நினைப்பதை விட நடிப்பில் அசத்திவிட்டார். டாக்ஸிங் உள்ளிட்ட நிறைய பயிற்சிகளை கற்றார். உண்மையிலேயே நிஜத்திலேயே அவர் ஒரு லேடி சூப்பர் ஹீரோ தான் என்றார். கல்யாணி பிரியதர்ஷன் பேசும்போது, சிறு வயதில் ரத்தம் குடிக்கும் மோகினி கதாபாத்திரத்தில் நடித்துவிட்டேன். இதனால் என் பாய் ஃப்ரெண்டுகள் பயப்பட மாட்டார்கள் என நினைக்கிறேன் என்றார். இப்ப காமிச்சலங்க கல்யாணி பிரியதர்ஷன். அடுத்தது பாருங்க. துப்பாக்கி விவகாரம் சிவகார்த்திகேயன் அவர்கள் கலகலபதி. விஜய் படத்தில் கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். அந்த படத்தில் விஜய் அவர்கள் தனது துப்பாக்கியை சிவகார்த்திகேயனிடம் கொடுப்பது போன்ற காட்சி இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து அரசியலுக்கு செல்லும் விஜய் அவர்கள் தன்னிடத்தை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துவிட்டார் என்றெல்லாம் பேசப்பட்டது. பல்வேறு விமர்சனங்களும் எழுந்தது. இதற்கிடையில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ருக்மணி வசந்த் நடித்துள்ள மதராசி படம் இன்று திரைக்கு வரும் சூழலில் படத்தில் துப்பாக்கித்தான் முக்கிய அம்சம் என்று சிவகார்த்திகேயன் அவர்கள் கூறியிருக்கிறார். அவர் கூறும்போது, மதராசி படம் துப்பாக்கி பற்றி பேசும் நீங்கள் நினைக்கும் துப்பாக்கி கிடையாது. வட இந்தியாவில் இருந்து வரும் வில்லன்களை இங்குள்ள ஹீரோ எப்படி எதிர்கொள்கிறான் என்பதை கதை. மற்றபடி அரசியல் சாராத கதை. ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அம்சங்கள் உள்ளன என்றார். விஜய் அவர்கள் இடத்தை நீங்கள் பிடித்துவிட்டதாக பேசிக் கொள்ளிருக்கிறார்களே என்ற கேள்விக்கு, ஐயோ நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவரவர் இடம் அவரவருக்கு மட்டுமே. விஜய் அவர்கள் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. என் வேலையை நான் சரியாக செய்கிறேன், எதையாவது பேசி இழுத்து விட்டுடாதீங்க என்று சொல்லி சிரிக்கிறார் சிவகார்த்திகேயன் அவர்கள். அப்புறம் பாருங்க. கைவிட்டு போன 100 படங்கள். அட்டா கத்தி தினேஷ் லப்பர் பந்து படத்துக்கு பிறகு. லப்பர் பந்து படத்துக்கு பிறகு
லப்பர் பந்து படத்துக்கு பிறகு அட்டாக்கத்தி தினேஷ் நடித்துள்ள படம் தண்ட காருண்யம். ஆதித்யன் அதிர இயக்கத்தில் உருவான படம் விரைவில் திரைக்கு வருகிறது. இது குறித்து அட்டகத்தி தினேஷ் கூறுகையில், சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு எனக்கு கூச்ச சுபாவம் நிறைய இருந்தது. இதனாலேயே கல்லூரி முடித்தும் வேலைக்கு சேராமலே இருந்து வந்தேன். அப்படி இப்படி என பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சினிமாவில் நடிகனாகி விட்டேன். நடிக்க ஆரம்பித்த பிறகும் கூச்சம் என்னை விட்டு போகவில்லை. கேமராவை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வராது. குக்கு படத்தில் நடித்த பிறகு என் நடிப்பு மேம்பட்ட வேலை என்பது வெறு வாழ்க்கை என்பது வேறு என்பதை உணர்ந்தேன். லப்பர் பந்து நான் ரசித்து செய்யாத படம். அந்த படத்துக்கு பிறகு 100 கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் இதுவே அமையவில்லை. அதாவது லப்பர் பந்து நான் ரசித்து செய்த படம். அந்த படத்துக்கு பிறகு 100 கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் எதுவுமே அமையவில்லை. எனக்கு வேண்டாம் என்றாலும் அதை சிரித்தபடி அமைதியாக சொல்லிவிடுவேன். அழுகை காட்சி வேண்டாம், ஆக்ஷன் இருக்கலாம், வசனமே பேசாத கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, கூலாக வேலை செய்ய வேண்டும். இதெல்லாம் நான் விரும்புவது. என் விருப்பத்தையும் டைரக்டரிடம் முன்கூட்டியே சொல்லிவிடுவேன். எதையுமே தெளிவாக முன்கூட்டியே பேசிவிடுவது நல்லது என்றார். அவர் தெளிவாக பேசணுன்றார் முன்கூட்டியே, எதுவாக இருந்தாலும். கேஆர் விஜயா அம்மா அவர்கள் தோற்றத்தில், புதிய தோற்றத்தில் கேஆர் விஜயா அம்மா இந்திய சினிமாவில் புகழ்பெற்றரும் நடிகையும் புன்னகை அரசி என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுவது கேஆர் விஜயா அவர்கள். தமிழ் தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பன்மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட பாடல்களை நடித்து அசத்தியுள்ளார். கேஆர் விஜயா அவர்கள் தற்போது சென்னை தியாகராக நகரில் வசித்து வருகிறார். உடலையும் உள்ளத்தையும் இளமையோடு பராமரிப்பதில் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சலூனுக்கு சென்று கூந்தல் பராமரிப்பு சிகிச்சைகளை செய்து கொண்டு வருகிறார். கொண்டை கூந்தலுடன் காணப்படும் கேஆர் விஜயா அம்மா அவர்கள் தற்போது மாடர்ன் லுக்கில் அசத்தி வருகிறார். அவருக்கு சிகை அலங்காரம் செய்து வரும் சக்தி கூறும்போது நேரம் கிடைக்கும் போது கேஆர் விஜயா அம்மா அவர்கள் கூந்தல் பராமரிப்பு சிகிச்சை செய்து கொள்வார். எங்களுடன் ஆனந்தமாக பேசுவார். இன்றளவும் இளமையுடன் அவரை காண்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். 76 வயதிலும் கேஆர் விஜயா அம்மா அவர்கள் ஸ்டைல் லுக் உடன் காட்சியளிப்பது அவரது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி வருகிறது. அப்புறம் பாருங்க, சினிமா விமர்சனம். காந்தி கண்ணாடி. பாலா அவர்கள் ஹீரோயினி பாருங்க. மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற துடிக்கும் கணவனின் கதை. தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டி பணிபுரியும் பாலாஜி சக்திவேலின் காதல் மனைவி அர்ச்சனா 60 பேர் திருமணம் நடத்தி வைக்க தங்களுக்கு பிள்ளைகள் இல்லையே என வருத்தம் கொள்கிறார்கள். மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்ய நிகழ்ச்சி ஏற்பாட்டான பாலாவை சந்திக்கிறார். பாலாஜி சக்திவேல் ஆனால் கல்லை கட்ட நினைக்கும் பாலா தொகையை கூடுதலாக சொல்ல சொந்த ஊரில் இருக்கும் நிலத்தை விற்று பணத்தை திரட்டுகிறார் பாலாஜி சக்திவேல். இதற்கிடையில் மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அமலுக்கு வர பாலாஜி சக்திவேலிடம் இருக்கும் பணம் செல்லாமல் போய்விடுகிறது. மனைவியின் ஆசையை பூர்த்தி செய்ய துடிக்கும் பாலாஜி சக்திவேலின் ஆசை நிறைவேறியதா? பாலாவின் பணத்தாசை என்ன ஆனது என்ற கேள்விக்கு விடை சொல்கிறது மீதி கதை. பாலா முதல் படத்திலேயே கனமான கதாபாத்திரத்தை நடித்து கவனம் ஈர்த்துள்ளார். மனமாறி அவர் திருந்தும் காட்சிகளில் யதார்த்த நடிப்பை அள்ளி கொட்டியிருக்கிறார். கதாநாயகியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி அழகாலும் நடிப்பாலும் கவர்கிறார். பாலாஜி சக்திவேல் அர்ச்சனாவுடன் போட்டியிட்டு அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அதான் நீ இருக்கல என்று பாலாஜி சக்திவேல் ஒவ்வொரு முறையும் அர்ச்சனாவிடம் சொல்லும் இடம் அழகு. ஜீவா சுப்பிரமணியம், ஆராத்யா, சாரா, அமுதவாணன், மனோஜ், பிரபு, மதன் உள்ளிட்டோரின் நடிப்பிலும் குறையவில்லை. பாலாஜி ராஜாவின் ஒளிப்பதிவு விவேக் மெர்வினி செய்யும் படத்துடன் ஒன்ற வைக்கின்றன. யதார்த்த காட்சிகள். படத்துக்கு சில காட்சிகளை முன்கூட்டியே யூகிக்க முடிவது பலவீனம். திரைக்கதையில் இன்னும் கவனம் தேவை. வயதான தம்பதியின் காதல் வாழ்க்கையை அழகாக சொல்லி இப்போதுள்ள இளம் தலைமுறையினருக்கும் பாடம் எடுத்திருக்கிறார் இயக்குனர் ஷெரீப். கிளைமேக்ஸ் காட்சி மனதை களமாக்குகிறது. காந்தி கண்ணாடி உடையவில்லை. இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.